என் தங்கமே, இன்று இந்த கருப்பன் மங்களச் செவ்வாயில் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இன்று இந்த அப்பன் என் வாக்கினை கேட்க உனக்கு பல தடைகள் நிச்சயமாக வரும். ஏனென்றால் கருப்பனின் வாக்கினை கேட்டுவிட்டாயானால் உன்னுடைய மனதிற்குள் தெளிவு வந்துவிடும் அல்லவா? நீ செய்கின்ற செயல்களை எல்லாம் சரியாக செய்து விடுவாய் அல்லவா? உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனையும் உனக்கு தெளிவாக புரிந்துவிடும் அல்லவா? அதனால் பல தீய சக்திகள் இன்று என் வாக்கினை கேட்க விடாமல் உனக்கு பல சதிகளை செய்யும். இந்த சதிகளை எல்லாம் தாண்டி இந்த கருப்பன் வாக்கினை நீ கேட்டு விட்டாய் என்றால் என் பிள்ளை, நீ நிச்சயமாக இந்த கருப்பனின் அன்பினை முழுமையாக பெற்றுக்கொண்டாய். இந்த கருப்பனினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு முழுமையாக கிடைத்து விட்டது என்ற அர்த்தம். இந்த நேரத்தில் இந்த கருப்பனை உணர வேண்டிய கட்டாயம் என் பிள்ளைக்கு வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? வாழ்க்கை உன்னை போட்டு புரட்டி எடுத்த அத்தனை பிரச்சனைகளிலும் இருந்து நீ மீண்டு வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நீ சந்தித்த அத்தனை சோதனைகளும் உன்னை விட்டு நீங்க வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. என்னென்னவோ பிரச்சனைகளை எல்லாம் அனுபவித்து இப்பொழுது வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற கட்டாயத்தில் நின்று கொண்டிருக்கின்ற உனக்கு இந்த கருப்பனினுடைய அன்பு கிடைக்காமல் போய்விடுமா? வாழ வேண்டாம் என்று நினைப்பவர்களுக்குத்தான் அப்பன் துணை நிற்க மாட்டேன். வாழ வேண்டும், வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற உறுதியான மனதோடு இருக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த கருப்பனின் அன்பு என்றுமே உறுதுணையாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்காக உன்னை தேடி வந்த இந்த அப்பன் இன்று செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக மனதிற்குள் நிறைவான ஒரு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். இதுதான் இந்த கருப்பனின் நோக்கமும் கூட. ஆவணி மாதத்தினுடைய முதலாவது செவ்வாய்க்கிழமையில் உன்னை கண்டிருக்கின்ற இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து செல்வதற்கானதாக மட்டும்தான் இருக்கப் போகின்றது. இத்தனை காலமும் நீ அனுபவித்த கஷ்டங்களுக்கெல்லாம் உனக்கு நிச்சயமாக நல்லதொரு தீர்வு கிடைக்கப் போகின்றது. இது நாள் வரையிலும் நாம் அனுபவித்த கஷ்டங்கள் எதுவும் வீண் போகவில்லை. இந்த வாழ்க்கை நமக்கு நல்லதை செய்திருக்கின்றது என்று எண்ணி என் பிள்ளை நீ சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு உனக்கு பல நல்ல விஷயங்கள் உன்னை பின்தொடர்ந்து நடக்கப் போகின்றது. என் தங்கமே, எத்தனையோ விஷயங்கள் உன் மனதிற்கு நிம்மதி இல்லாமல் செய்திருக்கலாம். எத்தனையோ விஷயங்கள் உன்னை வாழ விடாமல் தடுத்திருக்கலாம். ஆனால் அத்தனையையும் தாண்டி வாழ நினைக்கின்ற உனக்கு என்னுடைய துணை இல்லாமல் போய்விடுமா? உன்னுடைய இந்த நம்பிக்கை, உன்னுடைய இந்த தன்னம்பிக்கை இந்த கருப்பனை உன் அருகில் வர வைக்கும். தெய்வம் நம்மிடத்தில் வருமா வராதா என்று யோசிக்கின்றாய் அல்லவா? தெய்வம் நிச்சயமாக உன்னிடத்தில் வரும். எப்பொழுது தெரியுமா? தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து உன் மீது நம்பிக்கை கொண்டு முயற்சிகளை நீ செய்யும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் ஒட்டுமொத்தமாக உன் கைகளில் சேர்க்க நினைக்கும் பொழுது நிச்சயமாக எல்லாமும் உன்னை வந்து சேரத்தான் செய்யும். என் பிள்ளை, கஷ்டத்தை நினைத்து வருந்திய உனக்கு வாழ்க்கையில் சந்தோஷமும் இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்னென்ன கஷ்டங்களும் என்னென்ன விஷயங்களும் உன் மனதிற்குள் இருந்து உன்னை பாடாய்படுத்தி எடுக்கின்றதோ அதையெல்லாம் பெரிதாக எடுத்து கொள்ளாமல் எப்படியும் நமக்கு நம் தெய்வம் பார்த்து கொள்ளும் என்று சொல்லி இதையெல்லாம் துச்சமென எண்ணி நீ எந்த ஒரு முயற்சியில் சரிவர செய்து கொண்டிருக்கின்றாயோ அங்கே உன்னுடைய வெற்றி உனக்கு கிடைக்கும் பொழுது தெய்வம் உன்னோடு நிற்கும். அந்த நேரத்தில் தெய்வத்தை உன்னால் நிச்சயமாக உணர முடியும். தெய்வத்தை எங்கும் தேடி அலையாதே, உனக்குள் தான் தெய்வம் இருக்கின்றது. உன்னுடைய முயற்சிகளும் உன்னுடைய உழைப்பிலும் தெய்வம் இருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு எதை செய்தாலும் அதை மனதார நம்பிக்கையோடு நீ செய்து கொண்டே இரு. எப்பொழுதுமே உனக்கு வாழ்க்கை நிம்மதியை கொடுக்கும் என்று எண்ணாமல் தருகின்ற எதையுமே நான் நிம்மதியாக ஏற்றுக்கொள்வேன் என்று உன்னை நீ மாற்றிக்கொள்ள தொடங்கு. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையை மாற்ற முடியாது.
ஆனால் உன்னை உன்னால் மாற்ற முடியும். உனக்கு நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக உன்னால் மாற்றி காட்ட முடியும். என்ன நடந்தாலும் சரி, வாழ்க்கையில் எது வந்தாலும் சரி, உன்னால் வாழ்ந்து காட்ட முடியும் என்று நீ முதலில் உணர்ந்து கொண்டால் போதும். எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் இந்த வாழ்க்கை உனக்கு இப்பொழுது ஒரு சில சந்தோஷங்களை கொஞ்சம் கொஞ்சமாக காண்பித்து கொண்டிருக்கிறது என்றால் அதுவும் என் பிள்ளை உன்னுடைய முயற்சியினால்தான். தெய்வம் உனக்கு எவ்வளவு உறுதுணையாக இருந்தாலுமே உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் தான் உன்னை வாழ வைக்கின்றது. இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் உனக்கு நிறைவான சூழ்நிலைகளை கொடுக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளைக்கு கஷ்டங்கள் வந்தது என்பதற்காக இனிமேல் வரப்போகின்ற பிரச்சனைகள் எதுவுமே பிரச்சனைகள் அல்ல என்று சொல்லிவிட முடியுமா? எல்லாம் ஒரே நேரத்தில் வந்து சேர்ந்தாலும் அதையெல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு என் பிள்ளை நீ வர வேண்டும். கருப்பன் கண்களை கண்டவுடன் உனக்குள் உற்சாகம் தானாகவே வந்துவிடும். அப்பனின் துணையிருக்க நமக்கென்ன பயம் என்று சொல்லி என் பிள்ளை நீ செய்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக செய்ய தொடங்கி விடுவாய். இதை கண்ட இந்த கருப்பன் என்ன செய்வான் தெரியுமா? எப்படியும் என் பிள்ளை என் மீது நம்பிக்கை வைத்து ஒரு காரியத்தில் இறங்கிவிட்டது, இனிமேல் நாம் தம் பிள்ளையை இப்படி விட்டுவிடக்கூடாது, நினைத்த காரியத்தை முடித்து கொடுக்கும் வரை நாம் உடனிருக்க வேண்டும் என்று சொல்லி உனக்கு அந்த விஷயத்தை முடித்து கொடுக்காமல் நான் அங்கிருந்து சென்று விட மாட்டேன் என்பதனை இந்த கருப்பன் அப்பொழுது முடிவெடுத்து விடுவேன். அதனால்தான் அப்பன் எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்வது, நீ என் மீது கொண்ட நம்பிக்கையை ஒரு நாளும் கைவிட்டு விடாதே. எடுத்த காரியத்தில் ஒரு நாளும் பின்வாங்காதே. முடியுமா முடியாதா என்று ஒரு நாளும் சந்தேகிக்காதே. எதுவாக இருந்தாலும் அதை முடித்து கொடுக்க நம் அப்பன் வருவான் என்று முழு மனதார ஏற்றுக்கொள். கருப்பனின் அன்பு நம்மை காப்பாற்றும் என்று முழுமையாக நம்பு. இதையெல்லாம் நீ செய்யும் பொழுது எங்கிருந்தாலும் இந்த அப்பன் உன்னை தேடி ஓடி வந்து உனக்கு உதவிகளை செய்து கொடுப்பான். என் பிள்ளையே, இன்று என் வாக்கினை கேட்க தடைகள் வந்தபொழுது அத்தனையையும் தாண்டி இத்தனை நேரம் நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் உன் வாழ்க்கை உனக்கு அதிர்ஷ்டத்தை கண் முன்னால் காண்பிக்கப் போகின்றது என்றுதானே அர்த்தம். இதற்கு மேலும் என் பிள்ளை வாழ்க்கையில் வேதனைப்படவும் கண்ணீர் சிந்தவும் எதுவும் இல்லை என்றுதானே அர்த்தம். இப்படி நீ இந்த வாழ்க்கையில் பட்ட ஒவ்வொரு அனுபவங்களும் இனி உன்னை நியாயப்படுத்தும். உனக்கு எந்த விஷயம் சரி, எந்த விஷயம் தவறு என்று உணர வைக்கும். உன்னால் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட முடியும் என்கின்ற நம்பிக்கையை உனக்குள் ஊட்டிவிடும். இதைத்தான் இந்த கருப்பன் இத்தனை காலம் முயற்சிகளை செய்து உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றேன். ஓர் மூலையில் முடங்கி கிடக்க நினைத்த உன்னை வீதிக்கு கொண்டு வந்து வாழ வைக்க வேண்டி இணைத்தவன் இந்த கருப்பன். நீயும் இந்த கருப்பன் சொன்னது போல நல்லபடியாக வாழத் தொடங்கிவிட்டாய். இனிமேலும் எந்த ஒரு கஷ்டங்களும் சோதனைகளும் உன்னை வாட்டி வதைக்கும் என்று எண்ணி வருந்தாமல் வருகின்ற அத்தனை பிரச்சனைகளும் உன்னை வாழ வைக்கும் என்று நீ முழுமையாக நம்பிக்கொண்டிருந்தாலே போதும். இதுவரையிலும் நீ கடந்து வந்த பாதைகள் கரடு முரடாக இருந்திருந்தாலும் அதையே நீ தைரியமாக கடந்து வந்து விட்டாய். இனிமேல் இருக்கக்கூடிய பாதைகள் எல்லாம் உனக்கு அத்தனை வேதனைகளை கொடுக்காது. அதனால் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு இனிமேலாவது இந்த வாழ்க்கை உனக்கு தருவதை எண்ணிக்கொண்டு நீ முன்னேறி சென்று கொண்டே இரு. வருகின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை வாழ வைக்கத்தானே தவிர ஒரு பொழுதும் என் பிள்ளையின் மனதை காயப்படுத்துவதற்காக அல்ல. உன்னை காயப்படுத்த நினைப்பவர்கள் முன்பு என் பிள்ளை தைரியமாக வாழ பழகு. நீ என் வாக்கினை கேட்ட பிறகு யாருக்கும் எந்த ஒரு மனதில் குழப்பங்களும் இருக்கக்கூடாது. நாம் வாழ்ந்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட வேண்டும். ஏதேனும் செயலை பின்வாங்க நினைத்திருந்தால் தைரியமாகச் செய். பின்வாங்கி விடாதே. இந்த கருப்பன் உனக்கு துணையாக இருப்பான் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்பனின் அன்பு உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எல்லாமும் நல்லதுதான். உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. நீ செய்கின்ற செயல் எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றி கிடைத்து விட்டது. இனி என்றென்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் உன்னை சந்தோஷப்படுத்தி உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி காட்டும்.
என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.